என்னடா விஸ்வநாதா, இன்னைக்கே நீ ஊருக்கு கிளம்பணுமா? ஆமாண்டா, சாயந்தரமே புறப்பட்டுருப்பேன். ராதாவை பார்த்துட்டு போலான்னு இருந்துட்டேன். ராதா இன்னும் காலேஜ்ல இருந்து வரல? வரலைங்க. டெலிபோன் பண்ணி பாக்குறதானே? அவுட் ஆஃப் ஆர்டர். நேரா போய் பாக்குறது. டிரைவர் லீவு. அடாடாடா, எதை கேட்டாலும் ஒரு பதில தயாரா வச்சிருக்க. டாடி ஹாய் அங்கிள், நீங்க எப்ப வந்தீங்க? காலையில தாமா வந்தேன். நீ எப்படி இருக்க? ஃபைன் அங்கிள். நல்லா இல்லைன்னா என்ன செய்ய முடியும்? சும்மா இருங்க. அது சரி. ஆமா, நீ ஏமா இவ்வளவு ரேட்டு? 4 வீலும் பஞ்சர் ஆயிடுச்சு. சரி பண்ணிட்டு வரதுக்கு டைம் ஆகாதா? என்னது, 4 வீலும் பஞ்சர் ஆயிடுச்சா? இது என்னங்க ஆச்சரியம்? சில நேரங்கள்ல 6 வீலும் பஞ்சர் ஆயிருக்கு. 6 வீலா? அது எப்படியா? எங்க வீட்டு லாரி. ஆமாங்க. ஏமா, 4 வீலும் ஒன்னா பஞ்சர் ஆயிருக்குன்னா இதை யாரோ வேணும்னு செஞ்சிருக்காங்க. யாருமா அவங்க? அத நான் பாத்துக்கிறேன். போகும்போது ரேடியேட்டர் வேற பாயில் ஆயிடுச்சு. ஐயோ, ஏன் டாடி, ரேடியேட்டர் இல்லாத கார் இல்லையா? ஏன் இல்ல? டேய் விஸ்வநாதா, நீ வரும்போது எந்த வண்டியில வந்த? மாருதி கார்ல வந்தேன்டா. அட குரங்கு பையன், மாருதியில வந்தியா? இது பாரு, நீ என்ன செய்யற, மாருதி கார ராதாவுக்கா இங்க விட்டுட்டு என் கார்ல ஒண்ணு எடுத்துட்டு ஊருக்கு போறேன். டேய், இப்பதான்டா நான் புதுசா கார் வாங்கியிருக்கேன். டேய், அடிச்சிடுவேன் தெரியுமா? ராதாவுக்கு இல்லாத கார உனக்கு புதுசா வேற மாருதி வாங்கிக்கிறேன். சாவி எடு. இந்தாடா கார் சாவி. இந்தாமா, ரேடியேட்டர் இல்லாத கார் சாவி. தேங்க் யூ டாடி. அம்மா, நீங்க எங்க போனாலும் நேரத்துக்கு வந்துருங்க. நீங்க வராம ஐயா சாப்பிடறதே இல்ல. வேளைக்கு கரெக்டா சாப்பிடணும்னு டாக்டர் சொல்லிருக்காருல. ஏன் டாடி, எனக்கு கல்யாணம் ஆகி நான் புருஷன் வீட்டுக்கு போயிட்டா சாப்பிடவே மாட்டீங்களா? உன்னை புருஷன் வீட்டுக்கு அனுப்பிச்சா தானே? ஐயோ, பயப்படாத, வீட்டோட இருக்கிற மாப்பிளையா பார்த்து உனக்கு கல்யாணம் வைக்க போறேன். வீட்டோட இருக்கிற மாப்பிளையா? அப்ப சரியான மக்கு மாப்பிளதான். மக்கா இருந்தா என்ன, நீ சொல்றது கேட்டு ஒழுங்கா நடக்கணும், அவ்வளவுதான். எனக்கு மட்டும் அடங்கி நடந்தா போதுமா? நீ எனக்கு அடங்கி நடப்ப, அவன் உனக்கு அடங்கி நடப்பான். சோ நோ ப்ராப்ளம். டாடி, சப்பாத்தி வர வரன்னு கொஞ்சம் நெய் ஊத்திக்கிறேன். இல்ல வேண்டாம் ப்ளீஸ். நோ, உங்க உடம்புக்கு நெய் ஆகாதுன்னு டாக்டர் சொல்லிருக்காருல. வடிவு, இதையே இங்க வச்ச. உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமேனுதான். இனிமே எனக்கு நெய் வேண்டாம். அப்பாவுக்கு எதெல்லாம் கூடாதோ அது எனக்கும் வேண்டாம். எடுத்துட்டு போ. புறையது, கொஞ்சம் தண்ணி சாப்பிடு. அப்பா, நீங்க எதையுமே சரியா செய்ய மாட்டீங்க. என்னமா சொல்ற? தண்ணி கொடுக்கறப்ப தலையில தட்டணும்ல. ஆமா. போதும் போதும் போதும். அப்பா, நாளைக்கு காலையில நான் ஒரு கல்யாணத்துக்கு போறேன். கல்யாணமா? யாருக்கு? என் ஃப்ரெண்ட் ஸ்டெல்லா இல்ல? ஓ, அந்த மிலிட்டரி ஆபீசரோட பொண்ணா? இல்லப்பா, நான் மெஸ்டேட்ல வேலை செய்யற ஆண்டனியோட பொண்ணு. ஓஹோ, அந்த கூலிக்காரன் பொண்ணா? இத பாருமா, நம்ம அந்தஸ்துக்கு நீ இந்த மாதிரி கல்யாணத்துக்கு எல்லாம் போக கூடாது. நீ இந்த மாதிரி சாதாரண ஆட்களோட பழகுறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. அண்டர்ஸ்டாண்ட்? குட் நைட்.